வெல்கம் பேக் டு அவர் சேனல். அச்சினோட்ஸோட டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங்கில் ரெடியான ஜனநாயகன் இப்போ ரிலீஸ்க்கு காத்துட்ருக்கு. இந்த படத்தோடைய பிரச்சனை எப்போத்துலேருந்து போயிட்டுருக்கு. ஜனவரி மந்த்லேருந்து இந்த படத்தோட சென்சார் இஷ்யூ கோர்ட்டில் கேஸ் போய் அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் வாபஸ் வாங்கி இப்போ மறுபடியும் வந்து சென்சாரில் படம் அனுப்பி வச்சு இப்போ இன்னுமே இந்த படத்தை பார்க்காமலே காலத்தை ஓடிட்டுருக்காங்க சிபிஎஃப்சி. ஒரு பக்கம் எப்போ தான் இந்த படம் வெளியாகுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கப்போ இன்னொரு பக்கம் வந்து ஓசி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த படம் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது தெளிவாக சொல்ல போனால் மே ஏப்ரல்னா ஜூன் மந்தில் தான் இந்த படத்தை தேட்டரில் கொண்டு வர மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஷேர்லேருந்து கன்ஃபார்ம். தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷலாக தேட்டரில் ரிலீஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. உண்மையிலேயே அந்த டேட்டில் ரிலீஸ் ஆனால் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் எலெக்ஷன் மணிக்கு வந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் ஸோ நிறைய பேர் ஒப்பீனியனாகவே இருக்குது. பட் ஆனால் இன்னும் வந்து ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் கேவியனும் கைவிட்டாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக கொடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சென்சார் வந்து சரி இப்போதைக்கு இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு கொடுக்கக்கூடாது, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி முடிவில் இருக்காங்க போல். அதனால இவங்களிலே ஸோ இன்னுமே இந்த படத்தை பார்க்காம வச்சதுக்கான காரணம் அதுவாக கூட இருக்கலாம். ஸோ மார்ச் மந்தில் தான் இவங்க படத்தையே பார்க்க போகிறாங்க. அதை பார்த்து என்னென்ன மாதிரி கட்ஸ்லாம் சொல்ல போகிறாங்க, அது என்னென்ன கட் பண்ண போகிறாங்க, இது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் குறிப்பாக இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி இப்போ விஷாலுமே வந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவர் தமிழோட ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட வரலை, இந்த மாதிரி கேவியன் வந்து ஏன் வரலன்னு எங்களுக்கு தெரியல, வந்திருந்தால் மேபி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ விஷால் சார் சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே வந்து அதை விமர்சித்தது நல்ல விஷயமா தான் இருந்தாலும், ஆனால் தமிழோட ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து கேவிஎன் எப்படி உள்ளே வருவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கேவிஎன் வந்து கர்நாடகா ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ அவங்க எப்படி தமிழ்நாடு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட வந்து இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு தெரியல. இதுக்கப்புறமும் ஸோ கேஸ் போட்டு மறுபடியும் போக மாட்டான்னு நினைக்கிறேன். சிபிஎஃப்சி கிட்டே தான் போகிறாங்க. ஸோ விஷால் தான் இப்போ என்ன தான் சொல்லியிருந்தாலுமே மறுபடியும் வந்து விஷால் வந்து 1500 மெம்பர்ஸும் கூப்பிட்டு ஸ்ட்ரைக் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனை பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆகையால் இந்த படம் சிபிஎஃப்சி கையில் இப்போ இருக்குது. ஸோ இன்னும் சென்சார் கொடுக்கல. மார்ச் மந்தில் படத்தை பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி கட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அது எல்லாமே எடிட் பண்ணி மறுபடியும் ஃபைனல் விஷனா ஸோ ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் நமக்கு ஜூன் மந்தில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் 18 இல்லைனா 19 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு மேக்ஸிமம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.